இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தசகம் 16 சுதர்சன விவாகம். அது பார்க்க போறோம். சுதர்சனர் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தது பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்துல நிம்மதியா இருந்தா, அந்த முனிகுமாரர்களுடைய சகவாசத்துல அந்த ஒரு என்விரான்மெண்ட்லயே வளர்ந்ததுனால அந்த முனிகுமாரர்கள் உச்சரிக்கும் அந்த கிளீம் பீஜ மந்திரத்தை என்னன்னே தெரியாம இவரும் அதை கண்டினியூஸா சுதர்சனன் சொல்லிட்டே இருக்கான். பகலா வருஷ கணக்கா என்ன ஏதுன்னுலாம் தெரியாது, அது பிடிச்சிருக்கு சொல்லிட்டே இருந்தான். சோ அதனுடைய ஒரு பலனா வந்து அம்பாள் அவன் முன்னாடி தோன்றி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணினா, இது மாதிரி நீ காசி நாட்டுல அந்த சசிகலான்ற அந்த இளவரசி இருக்கா, நீ அவளை திருமணம் செய்து கொள், நீ உனக்கு எல்லாம் இனிமே நல்லதே நடக்கும், உன் நாடும் உனக்கு திருப்பியும் கிடைக்கும்னு சொல்லி மறைஞ்சுடுறா அம்பாள். அதே மாதிரி அங்க சசிகலையினுடைய கனவுல வந்து அதே மாதிரி பரத்வாஜ ஆசிரமத்துல ஒரு ராஜபுத்திரன் இருக்கான், அவனை நீ திருமணம் செஞ்சுட்டு சந்தோஷமா இருன்னு அவ கனவுலயும் வந்து சொல்றா. சோ இது அவ அப்பாவுக்கு தெரியறது. அவ அப்பா வந்து இப்படி ஒரு ஒண்ணும் இல்லாத பையனுக்கு எப்படி யாராவது பொண்ணை கட்டி கொடுப்பாள, அதனால அவருக்கு அதுல இஷ்டம் இல்ல. பொண்ணை எப்படியாவது அவளுக்கு சொல்லி நீ கஷ்டப்படுவேன்லாம் சொல்லி அவளுக்கு எடுத்து சொல்றா. ஆனா அவ ஸ்டபர்னா இருக்கா. அதனால அவர் என்ன பண்ணார், இச்சா சுயம்பரம் ஏற்பாடு பண்ணி, சரி அப்ப எல்லா ராஜாவிலையும் பார்த்தா அவளோட வீரம் அழகெல்லாம் பார்த்தாலாவது மனசு மாறுவாளோ அப்படிங்கிறதுக்காக அதை ஏற்பாடு பண்ணா. இவ உடனே என்ன பண்றா, ஒரு சந்தேஷம் அனுப்புறா, மெசேஜ் அனுப்புறா, ஒரு பிராமணர் மூலமா பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போங்கோ, அங்க போய் நான் கொடுத்தேன்னு சொல்லி இது அந்த சுதர்சனன்ட்ட தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அங்க வந்து அவ அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கான்னா, இது மாதிரி அம்பாள் எனக்கு கனவுல தோன்றி இது மாதிரி சொன்னா, உன்னை விவாகம் செய்திருக்க சொன்னா, இங்கே எனக்கு சுயம்பர ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு, நிறைய ராஜாக்கள் வரப்போற, அது மாதிரி நீயும் இங்க வரணும், கண்டிப்பா அந்த சுயம்பரத்துல அட்டென்ட் பண்ணணும், என்னை மனமுடித்து உன்னோட அழைச்சுன்னு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதுல இருந்து கண்டினியூஷன். சோ அந்த பிராமணர் வந்து அங்க சொல்றா, இது மாதிரி இவ சசிகலா வந்து சொல்றா, சுதர்சனன் சுயம்பரத்துக்கு நீங்க வரணும், என்னை மணந்து கொள்ளணும் அப்படிங்கறத சொன்னதெல்லாம் அந்த பிராமணர் அவன்கிட்ட எடுத்து சொல்றா. சொன்ன உடனே சுதர்சனனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதே பொண்ணதான் வந்து தேவி இவன் கிட்டையும் சொல்லியிருக்கா, அவனை மணந்து கொள்னு. சோ அது வந்து எல்லாம் கூடி வர மாதிரி அவனுக்கு தோணித்து, அவனுக்கு சந்தோஷம் வருது. சோ அவர் என்ன பண்றான், சுதர்சனன் பரத்வாஜ முனிவரை பார்த்து அம்பாள் தன்னிடம் கூறியதையும் சொல்றா. அதே மாதிரி சசிகலையிட்டேந்து இந்த பிராமணன் வந்து கொண்டு வந்த செய்தியையும் சொல்றா. சோ சொல்லிட்டு அவருடைய ஆசிகளை பெற்று அவ அம்மாவையும் அழைச்சுண்டு காசி நகரம் நோக்கி ரதத்தில் புறப்பட்டு போறான் சுதர்சனன். சோ அந்த அங்க போறதுக்கு முன்னாடி பரத்வாஜ முனிவர்கிட்ட ஆசிகள் வாங்கும் போதே மற்ற முனிவர்கள்லாம் அங்க இருக்கா இல்லையா ஆசிரமத்துல, அவ இல்லாமோ சுதர்சனா உனக்கு உன் கோசல நாடு மீண்டும் கிடைக்கும், நீ அரசனா ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா. சோ அங்கிருந்து புறப்பட்டு ரதத்துல காசி நாட்டுக்கு வரான். அங்க அந்த சுயம்பரத்துல வந்து கலந்துக்கிறான் சுதர்சனன். அங்க பார்த்தா பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்திருக்கா. ஆனா சுதர்சனனுக்கு ஒரு ராஜ்யமும் இல்லை, அவன் வந்து ஒரு ராஜாவும் இல்லை இப்போது. ஆனா மத்தவாழ்கிட்ட எல்லாம் இல்லாத ஒண்ணு அவன்கிட்ட இருக்கு. அது என்னன்னு கேட்டா பக்தி. அந்த அம்பாள் மீது அதீத பக்தி உண்டு. சோ அந்த பக்தி கொடுத்த அந்த தைரியத்துலதான் அவன் அங்க வந்திருக்கான். அவனை பார்த்த உடனே சில ராஜாக்கள் அவனுடைய அந்த அழகையும் இதையும் பார்த்துட்டு அந்த ராஜாக்களும் அங்க கூடியிருந்த மக்களும் யோசிக்கிறா, ஆஹா நம்ம சசிகலைக்கு ஏற்றவனா இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா சொல்லிட்டு இருக்கா, இவன் தான் நம்ம சசிகலைக்கு ஏற்றவன் அப்படின்னு. அதாவது இவன் வந்து முழு சந்திரன் மாதிரியும் அவ சந்திரகலை மாதிரியும் இருக்காளாம். சோ ரெண்டும் நல்ல ஒரு பொருத்தமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணலாம். அப்புறம் வந்து சசிகலை என்ன பண்றா, இங்க சுயம்பரத்துல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ வந்து அங்க மேலேந்து
பாக்குறா அப்படியே ஒரு நோட்டம், யார் வந்திருக்கா என்ன வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்பொழுது அங்க சுதர்சனனை பாக்குறா மேலேந்து. ஆஹா, இந்த அம்பாள் நம்ம கனவுல சொன்ன மாதிரி இவன் எவ்வளவு அழகா இருக்கான், நான் நினைச்சதோட இன்னும் அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறா அவ. அப்பதான் அவ அப்பா என்ன பண்றா, சுபாகு வா சுயம்பர மண்டபத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா சசிகலை என்ன சொல்றா, நான் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன், சுதர்சனனை தான் மணமுடிக்க விரும்புகிறேன், அதனால நான் சுயம்பர மண்டபத்துக்கு வரல, என்ன வந்து சுதர்சனனுக்கே விவாகம் செய்து வையுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட திட்டவட்டமா சொல்லிடுறா. சோ எல்லா தேசத்து ராஜாவும் சபையில கூடியிருக்கா. சசிகலை இன்னும் சுயம்பர மண்டபத்துக்கு வரல. சசிகலைக்கு அப்ப உடனே எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்க ஆரம்பிச்சுக்கா. சசிகலைக்கு வந்து அந்த சுதர்சனிடம் மட்டும்தான் ஒரு பிரேமை இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் இன்னும் சுயம்பர மண்டபத்துக்கு வரல அப்படின்னு பேசிக்கிறா அவ. அப்போ அங்க ஒரு ராஜாவா யார் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானா, அந்த சத்ருஜித்தோட தாத்தா யுதாஜித்தும் அங்க வந்து இருக்கார், பிரபலமான ராஜா. அப்ப வந்து அவர் வந்து சொல்றார், இந்த சசிகலைய சுயம்பரத்துக்கு அழைத்த ராஜாக்கள்ல ஏதாவது ஒரு ராஜாக்கு தான் கல்யாணம் பண்ணி தரணும், சுதர்சனன் ராஜாவே இல்ல, ராஜகன்னிகையை மணக்க அவனுக்கு எந்தவித தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சசிகலாயை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு யுதாஜித்து சொல்லிட்டான். பரத்வாஜ ஆசிரமத்துல ஆஹ் அவன் உடனே யோசிக்கிறான் யுதாஜித், அந்த ஆசிரமத்துல சுதர்சனனும் அந்த மனோரமா அவ அம்மா மனோரமாவும் இருக்கும் பொழுதே அவளை வந்து நம்ம இது பண்ணிருக்கணும், தீர்த்து கட்டியிருக்கணும், அந்த முனிவரோட சாபத்துக்கு பயந்து அவளை விட்டு வச்சது தப்பா போயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். எப்படி ஒன்னும் தெரியாத ஒரு பாலகனா இருந்த அந்த சுதர்சனன் இப்ப வளர்ந்து இப்படி எனக்கே எதிரியா வந்து நிக்கிறானே அப்படின்னு மனசுல நினைக்கிறான் அந்த யுதாஜித்து தாத்தா. அப்ப வந்து சுபாகு கிட்ட மிரட்டவே மிரட்டுறான் அந்த யுதாஜித்து, சசிகலைய மட்டும் சுதர்சனனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா நான் சுதர்சனனை கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். சோ அப்ப வந்து என்ன ஆறுது, அங்க வந்த ராஜாக்கள்லயே ஒரு சில நல்ல குணம் கொண்ட ராஜாக்களும் இருக்கா. சோ என்ன பண்றா, அவ வந்து யுதாஜித்தோடைய மனசு அவளுக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்றா, சுதர்சனன்ட்ட நேர்ல போய் சொல்றா, யுதாஜித் சொன்னதை எல்லாத்தையும் அவ சொல்றா. அங்க ராஜபுத்திரனே, நீ வந்து ஆஹ் அந்த யுதாஜித்த வந்து உன்னுடைய சகோதரனுக்கு மனம் முடிக்கிறதுக்கு அவன் நிச்சயம் பண்ணியிருக்கான், அதனால உனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும், அவன் எதுக்கும் துணிஞ்சவன் இந்த யுதாஜித்து, அவன் இதுக்காக யுத்தம் செய்யறதுக்கு கூட தயாரா இருக்கான், உனக்கோ யார் சப்போர்ட்டும் பெருசா இல்ல, அதனால நீ எது முடிவு பண்ணாலும் யோசிச்சு முடிவு பண்ணு, இல்லைன்னா இப்பவே இங்கேருந்து கிளம்பி போயிடு, உன் நல்லத்துக்காக தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சில நாட்டு மன்னர்கள் நலம் விரும்பிகள் சுதர்சனன் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப சுதர்சனன் சொல்றான், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், என்கிட்ட படைபலமும் இல்லை, நான் வந்து ஆனா என்னுடைய தேவி பகவதியுடைய விருப்பப்படிதான் நான் இந்த சுயம்பரத்துக்கு வந்தேன். சோ அவ விருப்பம் என்னவோ அதுபடிதான் எல்லாமே நடக்கும், இந்த உலகம் முழுவதுமே அவள் விருப்பப்படிதான் இயங்குகிறது, அதனால எது நடக்கணும்னு இருக்கோ அது தானா நடக்கும், அதை யாராலையும் மாத்தவும் முடியாது. சோ எனக்கு வந்து யார்கிட்டையும் பகைமை இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். அவனுடைய சாத்வீக குணம் அதுல வெளிப்படுறது. எல்லாத்தையும் அந்த அன்னை பார்த்து கொள்வாள், தேவி பார்த்து கொள்வாள், எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு அவன் தீர்மானமா சொல்றான். அந்த அம்பாளுடைய ஆக்ஞா நான் இங்க வந்திருக்கேன், அவ சொன்னதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், சோ அவள்கிட்ட நான் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு அவ பாத்துப்பா, எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. அந்த நேரத்துல சுபாகு வந்து யோசிக்கிறான். ஒரு பக்கம் பொண்ணு சுதர்சனனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தீர்மானமா சொல்றா, இந்த பக்கம் யுதாஜித்தோ மிரட்டுன்னு மிரட்டுறான். சோ அப்ப வந்து யோசிக்கிறா, சுதர்சனன் வந்து கண்டிப்பா சசிகலைய வந்து இந்த சுயம்பரத்துல இதுவாதான்
விருப்பத்தோட தான், அதாவது பலாத்காரமா அவளை வந்து இங்கேருந்து கண்டிப்பா அழைச்சுன்னு போக மாட்டான். அவன் அந்த தவறான செயலை செய்ய மாட்டான், ஏன்னா அவன் சாத்வீக குணம் கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாகு நினைக்கிறான். அதே மாதிரி சுயம்பரத்துக்கு வந்தவனை நான் திரும்பி போ அப்படின்னும் நான் சொல்ல மாட்டேன், அது நியாயம் கிடையாது. சசிகலை இந்த பக்கம் அவனைதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றா. யுதாஜித்துக்கோ கோபம் வருது, சண்டைக்கு வருவா அவனும் மற்ற ராஜாக்களும். எப்படிடா இந்த சூழ்நிலைய சமாளிக்கிறது, என்ன பண்றதுன்னு மனசு குழம்பி கடைசியில ஒரு முடிவுக்கு வரான். என்ன முடிவு? அந்த சுயம்பர மண்டபத்துல கூடியிருக்கிற அந்த ராஜாக்கள் கிட்ட வந்து சொல்றான், என் மகள் இன்று சுயம்பர மண்டபத்துக்கு வரத்துக்கு சம்மதிக்கல, எல்லாரும் தயை கூர்ந்து எங்களை மன்னிக்க வேண்டும். அவ தங்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கும் மாளிகையில போய் ஓய்வெடுக்கணும். நாளைக்கு சுயம்பர மண்டபத்துக்கு நான் சசிகலையை அழைத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் சுபாகு. அதாவது அந்த நேரத்துல சமாளிக்கிறது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், பொண்ணு நாளைக்கு இருந்தாலும் இதேதான் பண்ண போறா. பட் கொஞ்சம் டைம் அவருக்கு கிடைக்கிறது இல்லையா? சோ அந்த சூழ்நிலையில வேற எதுவும் செய்ய முடியாத பட்சத்துல இந்த மாதிரி சமாளிக்கிறார். அவதாரணி மியூட் போட்டுக்கோங்க. போயிடுறது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து அப்படின்னு சொல்லி சமாளிச்சுடுறா. உடனே என்ன பண்றா, எல்லாரும் அவ இது பண்றா. அப்ப என்ன பண்ற, நடுராத்திரி தன்னுடைய பொண்ணுடைய நல்ல வாழ்வ மனசுல நினைச்சுண்டு என்ன பண்றா, சுதர்சனனை அழைக்கிறார் சுபாகு. ஒரு ரகசிய இடத்துக்கு போய் அந்த அம்பாளோட முன்னிலையில் தன்னுடைய மகள் சசிகலாவை வந்து அந்த சுதர்சனனுக்கே மனம் செய்து கொடுக்கிறார். சோ சுதர்சனனும் அவ அம்மா மனோரமாவுடைய ஆசியை பெற்று அந்த சசிகலையை மணந்து கொள்கிறான். கல்யாணம் முடிஞ்சுடுத்து அவ 2 பேருக்கும். மறுநாள் கார்த்தால விடிஞ்சுடுத்து பார்த்தா வாத்திய கோஷமா கேட்கறது. அப்போ மற்ற ராஜாக்கள்லாம் வந்து புரிஞ்சுக்கிறா, ஓகே அப்படின்னு நியூஸ் பரவுறது இல்லையா? சோ சுபாகு வந்து தன்னுடைய மகளுக்கு சுதர்சனனையே விவாகம் செஞ்சு வச்சுட்டான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வருது. யுதாஜித்துக்கும் தெரிய வருது. பயங்கர கோவப்படுறான். அப்ப என்ன பண்றான், சுதர்சனன் ரதத்தை எடுத்துட்டு கிளம்புறான் இல்லையா? அங்கேருந்து அவன் போற வழியில அந்த கோட்டை வாயில்ல வந்து யுதாஜித்து மற்ற ராஜாக்கள் எல்லாரும் வந்து தன்னுடைய படைகளோடு அங்க வந்து நின்று வழிமறைக்கிறாளாம். அந்த நேரத்துல சுபாகுன சுதர்சனனும் வந்து சசிகலையையும் தன் தாயாரையும் அழைச்சுண்டு சுபாகு ஏற்பாடு பண்ணியிருந்த ரதத்துல ஏறி அவனும் அங்க வரான். சோ அவன் வரான், இவா எதிர்க்க இந்த யுதாஜித்து மற்ற ராஜாக்கள் எல்லாம் ரதத்தை வச்சு வழி மறைச்சு நிக்கிறா, அவனை போக விடாம. என்ன ஆப்போறது அப்படின்னா, இந்த பக்கம் சுதர்சனன் சுபாகு இந்த பக்கம் இருக்கா, அதர் சைட்ல யுதாஜித்தும் மற்ற ராஜாக்களும் இருக்கா. பயங்கரமா அங்க ஒரு போர் நடக்கிறது. அப்ப என்ன பண்றார், சுபாகு வந்து கிளீம் பீஜ மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் சுபாகு. அப்போ வந்து அம்பாள் வந்து அங்க தோன்றறா, சுதர்சனனுக்கு உதவி செய்ய அந்த தேவியே யுத்த களத்துல சிம்ம வாகனத்துல வந்து இறங்குறா. எப்படி இருந்தா அந்த மகாதேவினா, திவ்ய வஸ்திரங்கள் தரிச்சுண்டு மந்தார புஷ்பமாலை கழுத்துல சூடி திவ்ய ஆபரணங்கள் எல்லாம் போட்டு அலங்கரித்து கொண்டு அவ்வளவு ஆயுதங்கள் கையில அதோட சிம்ம வாகனத்துல அங்க வந்து நிக்கிறா. எதிர்க்க யுதாஜித் பாக்குறான், ஆண்கள் யுத்தம் பண்ற இடத்துல ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யுதாஜித்து அம்பாளை பார்த்து கேலியா சிரிக்கிறான். நேருக்கு நேர் அம்பாளுக்கும் யுதாஜித்துக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. இதோட சஸ்பென்ஸோட நிறுத்துற, என்னென்ன நடக்க போறது அப்படிங்கிறது அடுத்த இது இந்த 4வது தசகத்துல வரும். அதாவது 4வதுன்னா இந்த ஸ்டோரியில இந்த லாஸ்ட் தசகத்துல. சோ கடைசி ஸ்லோகத்துல ஆஸ் யூஷுவல் நம்ம பாலேலி நம்பூத்ரி என்ன சொல்ற, சுபாகு, சசிகலா, சுதர்சனன் 3 பேருக்கும் அந்த அம்பாள்
எய்தர் ஜாகிரத்திலயோ இல்ல ஸ்வப்னத்திலேயோ வந்து காட்சி கொடுக்கிறா. நானும் இந்த தேவியை தான் எப்போதும் தியானம் பண்றேன், பூஜை செய்யறேன், அவளோட திருநாமங்களை பாடின்னு இருக்கேன். ஆனா ஒரு முறை கூட எனக்கு கனவிலோ நினைவிலோ அந்த தேவியை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி மனம் வருந்தற அந்த அன்னையின் கருணைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறார். என் மேல கொஞ்சம் கரிசனம் காமிமா தாயே, எனக்கும் தரிசனம் தா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிற மாதிரி முடியுது. ஓகேவா? இந்த தசகம் இதுதான் ஸ்டோரி. மேம் வந்து சாந்தி திருமலை மேம் போன வாரம் கூப்பிடலைங்கிறனால இந்த வாரம் கூப்பிட சொன்னேன். அவ சொன்னதுக்கு அப்புறம் பிரேமா ராதாகிருஷ்ணன் மேம்ல இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, சாந்தி திருமலை மாமி வரேலா? நமஸ்காரம் மேம், வந்துட்டேன். நமஸ்காரம். ஒரு நிமிஷம் மூச்சு வாங்க. அவன் வந்து ரதத்துல வந்தான், எனக்கு ஏன் மூச்சு வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. சாரி மேம், இன்அட்வென்ட்லி அது ஆன் ஆயிடுச்சு. ஐம் சாரி. சரி சரி. ஒரு நிமிஷம். श्रुत्वा वधू वाक्यमरं कुमारो श्रुत्वा वधू वाक्यमरं कुमारो पृष्टो भरद्वाजमुनिं प्रणम्य हृष्टो भरद्वाजमुनिं प्रणम्यः கிடையாது முனிம் प्रणम्य प्रणम्य हृष्टो भरद्वाजमुनिं प्रणम्य आपृच्छ्य मात्रा सह देवि सत्वाम् आपृच्छ्य मात्रा सखदेवि सत्वाम् स्मरन् रथेनापपुरं सुबाहोः स्मरन् रथेनापस्फुरं सुबाहोः श्रुत्वा वधूवाक्यमरं कुमारो हृष्टो भरद्वाजमुनिं प्रणम्य आपृच्छ्य मात्र सखदेवि सत्वां स्मरं रथेनापपुरं सुबाहोः श्रुत्वा वधूवाक्यमरं कुमारो हृष्टो भरद्वाजमुनिं प्रणम्य आपृच्छ्य मात्रा सखदेवि सत्वां स्मरन् रथेनापपुरं सुबाहोः. नेक्स्ट प्रेमा राधाकृष्णन मम्मी. स्वयंवराहूत महीभुजांस. नमस्कारं मम्मी. स्वयंवराहूत महीभुजांस सभां प्रविष्टो हतभिर्निषण्णः सभां प्रविष्टो हतभिर्निषण्णः निषण्णः सभां प्रविष्टो हतभिर्निषण्णः निषण्णः कन्याकलापूर्णशशीत्व साविति त्वसौ इति. ओके, ती वरके वच्चुकलाम. कन्याकलापूर्णशशीत्वसाविति कन्याकलापूर्णशशीत्वसावित्य सावित्य वेणा साविति आहुर साविति मम्मी யா எடுத்துள்ளாங்க. ஆமா, இத்து யாவை எடுத்துட்டு தி ஆ. कन्याकलापूर्णशशीत्वसावित् साविति आहुर्जनास्तामभिवीक्षमाणाः. யாஹுர்ஜனாஸ்தாம் ஆहुர் ஆ. ஓகே. இத்து யா வந்து தி ஆ அப்படின்னு பிரியாது. त्वसाविति आहुर्जनास्ताम् अभिवीक्षमाणा. आहुर्जनास्ताम् अभिवीक्षमाणः मानः
பாணாக. மானாக. ஓ சரி மேம். அபிவீக்ஷமானாக ஸ்வயம்பராஹூத மஹிபூஜம் ச. அஹீபுஜாம்ச. ஸ்வயம்பராஹூத மஹிபூஜாம் ச. அஹீஹி வந்து தீர்க்கம். ஸ்வயம்பராஹூத மஹீஹி பூஜாம் ச. அடாடாடா. மஹீபுஜாம்ச. ஸ்வயம்பராஹூத மஹிபூஜாம் ச. சாபம் பிரவிஷ்டோ ஐயோ, யாருக்கு சாபம்? சபாம். சபாம் சொல்லுங்க மாமி. ஈஸ்வரா பாவம். சபா பிரவிஷ்டோ. சபாம் பிரவிஷ்டோ ஹதபீர் நிஷான்னஹ. நிஷன்னஹ. ஐயோ நிஷன். மாமி, நீங்க ஒரு ஸ்லோகம் சொல்றதுக்குள்ள எனக்கு டயர்டா போயிடுறது. சரி மாமி, நான் பிராக்டிஸ் பண்ண. நீங்க அடுத்த இதுக்கு தப்பு இல்லாம சொல்லுங்க ஒரு வாட்டி, நான் விட மாட்டேன். ஸ்வயம்வராஹூத மஹபூஜாம் ச. மஹீபுஜாம் ச. ஸ்வயம்வராஹூத மஹிபூஜாம் ச. சபாம் பிரவிஷ்டோ ஹதபீர் இங்க வரல மாமி. ஹதபீர் நிஷன்னஹ. ஹதபீர் நிஷன்னஹ. ஹதபீர் ஹதபீர் கிட்ட பீர்னி இல்ல, ஹதபீர். பீர் கிட்ட பிரிச்சுக்கோங்க. நிஷன்னஹ. ஹதபீர் நிஷன்னஹ. கன்யா பூர்ண சசி த்வசாவிதி. கன்யா கலா பூர்ண சசி த்வசாவிதி. ஆஹுர்ஜனாஸ்தாம் அபிவீக்ஷமானஹ. அபிவீக்ஷமானஹ இல்ல மானாஹ. அபிவீக்ஷமானாஹ. சரி, பிராக்டிஸ் பண்றேன் மேம். ஓகே. ரஷ்மி டவுட்டா? நோ மாமி, நான் சொல்லலாம்னு நினைச்சேன். சாரி. இல்ல, நான் ஆர்டர்ல வந்துட்டு இருக்கேன். ஓகே 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 மாமி, ப்ளீஸ் கால். தேங்க் யூ. பத்மஜா வாங்கோ. வதூஸ்ச தத்தர்ஷன வர்திதானுராகா ஸ்மரந்தி தவ வாக்யசாரம். அனுராகான்னு வரும். அது வர்த்தித அனுராகா. சோ சேர்த்து சொல்லிடுறோம். வதூஷதர்ஷன வர்த்திதானுராகா ஸ்மரந்தி தவ வாக்யசாரம். ஓகே, இன்னொரு வாட்டி சொல்லலாம். வதூஸ்ச தத்தர்ஷன வர்திதானுராகா ஸ்மரந்தி தவ வாக்யசாரம். வதூஷதர்ஷன வர்த்திதானுராகா ஸ்மரந்தி தவ வாக்யசாரம். சபாம் நிருபாணாம் அஜிதேந்திரியாணாம். சபாம் நிருபாணாம் அஜிதேந்திரியாணாம். ந ப்ராவிஷஸ்தா பித்ருச்சோதிதாபி. பிராவிஷத்ஸா பித்ருச்சோதி. ரொம்ப வாய்ப்பறற்றதே நம்மளுக்கு. சபாம் அஜிதேந்திரியாணாம் ந பிராவிஷத்ஸா பித்ருச்சோதிதாபி. வதூஷதர்ஷன வர்த்திதானுராகா ஸ்மரந்தி தவ வாக்யசாரம். சபாம் நிருபாணாம் அஜிதேந்திரியாணாம் ந பிராவிஷத்வா பித்ருச்சோதிதாபி. ந ப்ராவிஷத்ஸா பித்ருச்சோதிதாபி. அப்ராவிஷத்ஸா பித்ருச்சோதிதாபி. ஒரு வாட்டி சொல்லிட்டோமா? எஸ் எஸ். வதூஷதர்ஷன வர்த்திதானுராகா ஸ்மரந்தி தவ வாக்யசாரம். சபாம் நிருபாணாம் அஜிதேந்திரியாணாம் ந ப்ராவிஷத்ஸா பித்ருச்சோதிதாபி. நெக்ஸ்ட் நித்யா சுரேஷ் சொல்லலாம். शङ्काकुलास्ते sorry शङ्काकुलास्ते नृवरा बभूवुः.
शङ्काकुलास्ते नुवरा बभूवुः बभूवुः. So அந்த ரூ வந்து விசர்க்கம் பிளஸ் ஊவம் வரும். So பபூவுஹு உச்சைர் யுதாஜித் அப்படி சொல்லணும். உச்சைர் யுதாஜித் குபிதோ ஜகாத. युधाजित् कुपितो जगाद मादीयतां लोकहितानभिज्ञा. मादीयतां लोकहितानभिज्ञा वधूरशक्ताय सुदर्शनाय. वधूरशक्ताय सुदर्शनाय शङ्काकुलास्ते नृवरा बभूवुः பூ வந்து இதுதான் ரஸ்வம் தான். बभूवुः उच्चैर्युधाजित् कुपितो जगाद मादीयतां लोकहितानभिज्ञा वधूरशक्ताय सुदर्शनाय शङ्काकुलास्ते नृवरा बभूवुः उच्चैर्युधाजित् कुपितो जगाद मादीयतां लोकहितानभिज्ञा वधूरशक्ताय सुदर्शनाय. Thank you, ma'am. சோ யுதாஜித் வந்து சொல்றான், கண்டிப்பா எங்க எந்த ராஜாக்கு வேணா நீ கல்யாணம் பண்ணி கொடுவோம் பொண்ணு, ஆனா சுதர்சனனுக்கு பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் ராஜாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுங்கிறான் யுதாஜித். நெக்ஸ்ட் நித்யா விஜய் வாங்கோ. பாலோ யமேத்யேஷ மயாஸ்ரமே பிராக். மியூட்டுங்க. முதலே சொல்லக்கூடாது, இன்னொரு வாட்டி நான் சொல்லணுமே. நர்மதா வாங்கோ. Yes, sir. நீங்களே சொல்லிடுங்க. பாலோ யமித்யேஷ மயாஸ்ரமே பிராக். बालो यमित्येष मयाश्रमे प्राग्. பிராக் இல்ல பிராக், இக்கு. प्राक्, okay. அப்புறம் அந்த வந்து இக்கு ஊவா தெரியும். சோ எப்பவுமே வந்து அந்த மெய்யெழுத்து வந்து நெக்ஸ்ட் உயிரெழுத்தோட சேரும் பொழுது the பதம் changes from 1 to 3. சோ இத்து ஆவும் வரும்போது நம்ம சேர்த்து சொல்லும்போது தவாயிடும். சோ இட்ஸ் நாட் தவாகும். அந்த மாதிரிதான் இங்கேயும் இக்கு ஊவும் வரும்போது கூன் ஆயிடும். சோ உபேக்ஷித சோத்ர ரிபுத்வமேதி. उपेक्षित सोत्र रिपुत्वमेति. मायञ्च वध्वा व्रियतामृतश्चेत्. मायं च वद्वा व्रियतामृतश्चेत्. அதுக்கப்புறம் தன்யான்னு வராது, ஹன்யான்னு வரும். சோ அங்கேயும் அதே மாதிரிதான் இத்தும் ஹாவும் சேரும்போது இது தவாயிடும். சோ பிரிக்கும் பொழுது ரிதஸ்சேத் இத்து, அப்புறம் ஹன்யா. ஹன்யாமிமம் தாஞ்ச ஹரே யமாஷு. हन्यामिमं तां च हरे यमाशु. बालो यमित्येष मयाश्रमे प्राक् उपेक्षितः सोत्र रिपुत्वमेति. मायं च वद्वा व्रियतामृतश्चेत् हन्यामिमं तां च हरे यमाशु. बालो यमित्येष मयाश्रमे प्राक् उपेक्षितः सोत्र रिपुत्वमेति. मायं च वद्वा व्रियतामृतश्चेत् हन्यामिमं तां च हरे यमाशु. नेक्स्ट नंददीपा वांगो. श्रुत्वा युधाजित् वचनं नृपाला. मीरा वांगो. नमस्कार. श्रुत्वा युधाजित् वचनं नृपाला. श्रुत्वा युधाजित् वचनं नृपाला. हितैषिणः केचिदुपेत्य सर्वम्. हितैषिणः केचिदुपेत्य सर्वम्. सुदर्शनं प्रोचुरथापि धीरः. सुदर्शनं प्रासुरथापि धीरः. प्रो प्रोसुरथापि धीरः.
सनिर्भयो नैव चचाल देवी सनिर्भयो नैव चचाल देवी श्रुत्वा युधाजित्वचनं नृपाला சேதுலாம் இல்ல கேச்சிதுபேத்ய சர்வம் केचिदुपेत्य सर्वं सुदर्शनं प्रोसृतरथाभितीरः स निर्भयो नैव चचाल देवी श्रुत्वा युधाजित्वचनं नृपाला हितैषिण केचिदुपेत्य सर्वं सुदर्शनं प्रोसृतरथाभितीरः स निर्भयो नैव चचाल देवी. ஓகே. சோ எல்லாரும் வந்து அவனை நீ எங்கேன்னு கிளம்பி போயிடு, உனக்கு நல்லது இல்ல அப்படின்னு சில நலம் விரும்பிகள் சொல்லும்போது, நான் அம்பாளுடைய ஆக்ஞைப்படிதான் நான் இங்க வந்து சேர்ந்திருக்கேன், எல்லாமே அவளோட இயக்கத்துலதான் நடக்கிறது, அதனால எல்லாம் அவ பார்த்துப்பா, எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. நெக்ஸ்ட் மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. ஏகத்ர புத்ரீ ச சுதர்ஷனஸ்ச. நமஸ்காரம். ஏகத்ர புத்ரீ ச சுதர்ஷனஸ்ச யுதாஜிதன்யத்ர பலி சகோபக. யுதாஜிதன்யத்ர பலி சகோபக தன்மத்ய கோமங்ஷு நிருபः சுபாஹுः. தன்மத்ய கோமங்ஷு நிருபः சுபாஹுः. சுபாஹுர் இர்ர வந்து பாஹுஹு பண்ணிடுறோம். பத்தாஞ்சலி பிராக நிருபான் வினம்ரக. பத்தாஞ்சலி பிராக நிருபான் வினம்ரக. ஏகத்ர புத்ரீ ச சுதர்ஷனஸ்ச யுதாஜிதன்யத்ர பலி சகோபக தன்மத்ய கோமங்ஷு நிருபः சுபாஹுः. ஓகே. தன்மத்ய கோமங்ஷு நிருபः சுபாஹுः பத்தாஞ்சலி பிராக நிருபான் வினம்ரக. ஏகத்ர புத்ரீ ச சுதர்ஷனஸ்ச யுதாஜிதன்யத்ர பலி சகோபக தன்மத்ய கோமங்ஷு நிருபः சுபாஹுः பத்தாஞ்சலி பிராக நிருபான் வினம்ரக. சோ ஏகத்ர புத்ரி, ஒரு பக்கம் பொண்ணு அவனை தான் பண்ணிப்பேங்கிறா, இந்த பக்கம் யுதாஜித்து கோவத்தோட சொல்றான் அவளுக்கு பண்ணக்கூடாது. சோ அவனுடைய அந்த ஒரு கோவத்தை ஃபேஸ் பண்ண நேரிடும், என்ன பண்றது அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்க, கடைசியா he came to a conclusion, சபைக்கு வந்து என்ன சொல்ற அப்படின்னு அடுத்தது மீனாட்சி ராமசுவாமி சொல்லலாம். நிருபாவச்சோ மே சுணுதேஹ பாலா. நிருபாவச்சோ மே சுணுதேஹ பாலா. நாயாதி புத்ரி மம மண்டபேத்ர. நாயாதி புத்ரி மம மண்டபேத்ர. தத்க்ஷம்யதாம் ஸ்வோத்ர நயாம்யஹம் தாம். தத்க்ஷம்யதாம் ஸ்வோத்ர நயாம்யஹம் தாம். யாதாத்யவோ விஸ்ரம மந்திராணி. யாதாத்யவோ விஸ்ரம மந்திராணி. யாதாத்யவோ விஸ்ரம மந்திராணி. நிருபாவச்சோ மே சுணுதேஹ பாலா. நயாதி புத்ரி மம மண்டபேத்ர. நாயாதி புத்ரி. நாயாதி புத்ரி மம மண்டபேத்ர. தத்க்ஷம்யதாம் ஸ்வோத்ர நயாம்யஹம் தாம். யாதாத்யவோ விஸ்ரம மந்திராணி. நிருபாவச்சோ மே சுணுதேஹ பாலா. நாயாதி புத்ரி மம மண்டபேத்ர. தக்ஷம்யதாம் ஸ்வோத்ர நயாம்யஹம் தாம். யாதாத்யவோ விஸ்ரம மந்திராணி. ஓகே. சோ இங்க வந்து அவர் வந்து மண்டபத்துல வந்து சொல்றாரு இல்லையா, என் பொண்ணு வரத்துக்கு இன்னைக்கு ரெடியா இல்லைன்னு, அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்றாரு பாருங்க. குட்டி பாலா அவ இன்னும் சின்ன பொண்ணு, அவளுக்கு அடம் பிடிக்கிறா, அதனால
ஒரு நாள் கொடுங்க, நாங்க அவளை கன்வின்ஸ் பண்ணி நாளைக்கு அழைச்சுன்னு வரோம் அப்படிங்கிற மாதிரி அத ஒரு எக்ஸ்கியூஸ சொல்றா, அவ ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி. சோ அப்போதைக்கு அந்த ப்ராப்ளம சமாளிக்கிறதுக்கு ஒரு இது சொல்லிட்டார். எல்லாரும் அவ போயிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். நெக்ஸ்ட் மீனாட்சி பி மாமி வாங்கோ. கதேஷு சர்வேஷு சுதர்ஷனஸ்து गतेषु सर्वेषु सुदर्शनस्तु त्वां संस्मरन् मातृहितानुसारी द्वां संस्मरन् मातृहितानुसारी सुबाहुना तन्निशितेन दत्ताम् सुबाहुना तन्निशितेन दत्ताम् वधूं यथा विद्युदुवाह देवी वधूं यदा विद्युदुवाह देवी गदेषु सर्वेषु सुदर्शनस्तु द्वां संस्मरन् मातृहिता त्वां संस्मरन् मातृहितानुसारी सुबाहुना तन्निशितेन दत्ताम् वधूं यदा विद्युदुवाह देवी गदेषु सर्वेषु सुदर्शनस्तु त्वां संस्मरन् मातृहितानुसारी सुबाहुना तन्निशितेन दत्ताम् वधूं यदा विद्युदुवाह देवी. Very good. Thank you. So ராவோட ராவா அவனை அரண்மனைக்கு அழைச்சின்னு வந்து அந்த அம்பாளோட முன்னிலையிலேயே சசிகலாக்கும் சுதர்ஷனனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் சுபா. நெக்ஸ்ட் மல்லிகா பி வாங்கோ. பிராத்தர் யுதாஜித் பிரபலோ விவாக. பிராதர் சொல்லக்கூடாது, பிராத்தர். பிராத்தர் யுதாஜித் பிரபலோ விவாக வார்த்தாம் நிஷம் யாத்தருஷா சசைன்யக. வார்த்தாம் நிஷம் யாத்தருஷா சசைன்யக. சுதர்ஷனம் மாத்ருவதூ சமேதம். சுதர்சனம் மாத்ருவதூ சமேதம். யாத்ரோன்முகம் பீமரவோருரோத. யாத்ரோன்முகம் பீமரவோருரோத. பிராதர் யுஜாஜித். இருங்க யுஜா இல்ல யுதாஜித். பிராதர் சொல்லக்கூடாது, பிராத்தர். ஓகேமா ஓகேமா. பிராத்தர்னா காத்தார். பிராத்தர் யுஜாஜித் பிரபலோ. பேரே மாட்டேங்கிறத தப்பு தப்பா சொல்றேன் மேம். பிராதர் யுதாஜித். யுதாதன யுஜா யுஜாங்கிற எழுதிங்க. சாரி மேம் சாரி. பிராதர் யுதாஜித் பிரபலோ விவாக வார்த்தாம் நிஷம் யாத்தருஷா சசைன்யக. சுதர்ஷனம் மாத்ருவதூ சமேதம் யாத்ரோன்முகம் பீமரவோருரோத. பிராதர் யுதாஜித் பிரபலோ விவாக வார்த்தாம் நிஷம் யாத்தருஷா சசைன்யக. சுதர்சனம் மாத்ருவதூ சமேதம் யாத்ரோன்முகம் பீமரவோருரோத. சோ காத்தால ஆயிடுத்து, எல்லாருக்கும் நியூஸ் வந்து காதல விழாது, இது மாதிரி கல்யாணம் ஆயிடுத்துன்னு கோவம் வந்துட்டு யுதாஜித்துக்கு. தன்னோட செட்டு ராஜாக்களோட அங்க வந்து கோட்டை வாயில்ல வழி மறைச்சு நிக்கறான். அந்த பக்கம் ரதத்துல தன் பொண்டாட்டியோடையும் அம்மாவோடையும் அவ ரதத்துல வரான். சுதர்ஷனன். மைத்திலி மாமி வாங்கோ. ததோரணே கோரதரே சுபாகுः. ततोरणे घोरतरे सुबाहुः क्लीं क्लीमितीशानि समुच्चचार. क्लीं क्लीमितीशानि समुच्चचार. तत्राविरासि समराङ्गणे त्वं. तत्राविरासि समराङ्गणे त्वं. सिंहाधिरूढा स्वजनातिहन्त्री. सिंहाधिरूढा स्वजनातिहन्त्री.
तदोरणे घोरतरेषु बाहुषु क्लीं क्लीमितीशानि समुच्चचार तत्र विरासी समराङ्गणे त्वं सिंहाधिरूढ स्वजनार्तिहन्त्री तदोरणे घोरतरेषु बाहुः क्लीं क्लीमितीशानि समुच्चचार तत्र विराशी समराङ्गणे त्वं सिंहाधिरूढा स्वजनार्तिहन्त्री. அது எப்படிமா பிரிச்சுக்கணும்? அந்த க்ளீம் க்ளீம் இதி ஷானி அதை எப்படிமா பிரிச்சுக்கணும்? க்ளீம் இதி ஷானி இதி ஈஷானி. சோ க்ளீம் க்ளீமிதி ஈஷானி. ஓகே தேங்க் யூ. நெக்ஸ்ட் மகேஸ்வரி வாங்கோ. त्वन्नामगायन् कथयन् गुणांस्ते त्वन्नामगायन् कथयन् गुणांस्ते त्वां पूजयन्श्चात्र नयामि कालम् त्वां पूजयन्श्चात्र नयामि कालम् स्वप्नेऽपि दृष्टा न मया त्वमम्बे स्वप्नेऽपि दृष्टा न मया त्वमम्बे कृपां कुरु त्वं मयि ते नमोऽस्तु कृपां कुरु त्वं मयि ते नमोऽस्तु त्वन्नामगायन् कथयन् गुणांस्ते त्वां पूजयंश्चात्र नयामि कालम् स्वप्नेऽपि दृष्टा न मया त्वमम्बे कृपां कुरु त्वं मयि ते नमोऽस्तु त्वन्नामगायन् कथयन् गुणांस्ते त्वां पूजयंश्चात्र नयामि कालम् स्वप्नेऽपि दृष्टा न मया त्वमम्बे कृपां कुरु त्वां मयि ते नमोऽस्तु. Thank you, ma'am. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. சோ இதோட லாஸ்ட் பார்ட்ல அவனுக்கு திருப்பியும் அவனுடைய கோசல ராஜ்யம் கிடைக்கிறதா, யுதாஜித் என்ன ஆறா, அந்த போர்ல என்ன ஆறுது அம்பாளுக்கும் யுதாஜித்துக்கும் சண்டையில. நேச்சுரலி வி ஆல் நோ வாட் இட் இஸ், பட் அத நம்ம டீட்டெயில்டா என்ன ஏதுங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை திருப்பியும் சொல்லலாம். நானே தான் சொல்லணுமா? யாராவது சொல்றீங்களா? நானே சொல்றேன். ஏன்னா இது நிறைய பேரு ரெக்கார்டிங் வேணுங்கிறா, அப்புறம் இன்னொரு வாட்டி நான் சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நானே சொல்லிடுறேன். கூடவே மியூட்ல சொல்லுங்க. ஷோடச தசகः ரெக்கார்டிங் வேணும் மேடம். அதான் தெரியும், உங்களை மாதிரி இன்னும் 4 பேர் இருப்பா, அதுக்காக தான் பண்றேன். நானே சொல்லுவேன். என்ன வேணாம்? Mommy, sorry. Mommy, I have a doubt. Sorry, in the 5th one, you said Mrityate and Hanyamimam. You said it's or common. How will it? Acha, how? Acha, H. Acha, okay. Thank you. I thought ஐயோ என்ன பண்றேன்? அடாடாடாடா, என்ன ஆரம்பிக்க விட மாட்டேங்கிறேன். என்ன வேணும்? Mommy, if you're okay, I'll chant the last 2, Mommy. இல்ல நான் முடிச்சுடுறேன் அப்புறம், ஏன்னா எனக்கு அகைன் கெட் ஃபீட்பேக். அதுக்குதான். சரி, ஓகே மாமி. ஷோடச தசகः சுதர்சன விவாகம். ஸ்ருத்வா வதோ வாக்யமரம் குமாரோ ஹ்ருஷ்டோ பரத்வாஜ முனிம் பிரணம்ய ஆப்ருச்ய மாத்ரா சக தேவி சத்வாம் ஸ்மரன் ரதேனாபபுரம் சுபாஹோஹோ ஸ்வயம்வராஹூத மஹீபுஜாம்ச சபாம் பிரவிஷ்டோ ஹதபீர்நிஷன்னः கன்யா கலா பூர்ண சசித்வசாவிதி ஆகுர்ஜனாஸ்தாமபிவீக்ஷமாணாः வதூश्च तद्दर्शनवर्धितानुरागा स्मरन्ति तव वाक्यसारम् सभां नृपाणामजितेन्द्रियाणां न प्राविशत् सा पितृचोदितापि शङ्काकुलास्ते नृवरा बभूवुः उच्चैर्युधाजित् कुपितो जगाद
मादीयतां लोकहितानभिज्ञा वधूरशक्ताय सुदर्शनाय बालोऽयमित्येष मयाश्रमे प्राक् उपेक्षितस्तोत्ररिपुत्वमेति मायञ्च बद्ध्वा व्रियतामृतश्चेत् हन्यामिमं तान् च हरेयमाशु श्रुत्वा युधाजित् वचनं नृपाला हितैषिणः केचिदुपेत्य सर्वं सुदर्शनं प्रोचुरथापि धीरः स निर्भयो नैव चचाल देवी एकत्र पुत्री च सुदर्शनश्च युधाजिदन्यत्र बली सकोपः तन्मध्ये गोमंक्षु नृपः सुबाहुः बद्धाञ्जलिः प्राह नृपान् विनम्रः नृपावचो मे शृणुतेह बाला नायाति पुत्री मम मण्डपेऽत्र तत्क्षम्यतां श्वोत्र नयाम्यहं तां याताद्यवो विश्रममन्दिराणि गतेषु सर्वेषु सुदर्शनस्तु त्वां संस्मरन् मातृहितानुसारी सुबाहुना तन्निशितेन दत्तां वधूं यथा विद्युदुवाह देवी प्रातर्युधाजित् प्रबलो विवाह वार्तां निशम्यातरुषा ससैन्यः सुदर्शनं मातृवधू समेतं यात्रोन्मुखं भीमरवोरुरोध ततो रणे घोरतरे सुबाहुः क्लीं क्लीमिति शानि समुच्चचार तत्राभिरासी समराङ्गणे त्वं सिंहाधिरूढा स्वजनार्तिहन्त्री त्वन्नाम गायन् कथयन् गुणांस्ते त्वां पूजयंश्चात्र नयामि कालम् स्वप्नेऽपि दृष्टा न मया त्वमम्बे कृपां कुरु त्वं मयि ते नमोऽस्तु ॐ श्रीमात्रे नमः எண்டிங் யார் சொல்றேன்? நான் சொல்றேன் மாமி. ஜானகி சொல்லுங்க ப்ளீஸ். यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद् भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद् भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व जगदीश्वरी अन्यदा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदम्बिके सर्वं श्रीजगदम्बार्पणमत्सु तत्सतु. Beautiful. Okay, thank you. Doubt இருந்தா